உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். வணிக சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் கலக்கம் அடைந்துள்ள நிலையில் அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 900 ரூபாய் விலை உயர்ந்ததுனால இப்போ உணவுப் பொருளுடைய விலையை உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கா? உயர்த்துறாம நீங்க எவ்வளவு ரூபாய் உயர்த்த போறீங்க? ஏற்கனவே நம்ம இப்போ இட்லி எல்லாம் கிட்டத்தட்ட 20 ரூபா வரை ஏற்றிட்டாங்க. தோசை 30 ரூபா வரை ஏற்றிட்டாங்க. இதுக்குமே இப்போ 1000 ரூபாய் இவங்க வைக்கும்போது கள்ளச்சந்தையில் விற்கும்போது அவங்க கிட்டத்தட்ட 8000 ரூபா வரை மறுபடியும் சிலிண்டர் போகும். அப்போ அந்த நேரம் பார்த்து மறுபடியும் இவங்க தோசை 50 ரூபாய்க்கு கூட போகும். ஒரு கல் தோசை விலை 50 ரூபாய்க்கு போகிற போகும். இட்லி 30 ரூபாய்க்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமரும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சென்னையை பொறுத்தளவு ஃபுல்லாக ஹோட்டல்களை நம்பி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் இது மத்திய அரசு சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மளிகை பொருளை தொடர்ந்து விலையேற்றிக்கிட்டே இருக்குது. பிளாஸ்டிக் பொருள் பேப்பர் எல்லாமே ரேட்டு எல்லாமே ஏறிச்சு. ஆயில் ரேட்லாம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 10 ரூபா வரை ஏறிடுச்சு இந்த போர் காலத்தினால. இதெல்லாம் கவனம் செலுத்தி உணவு தொழிலில் இருக்கிறவர்களுக்கு ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இதுக்கு மாற்றா விறகடுப்பு பயன்படுத்துறீங்க, அதோடைய விலை எவ்வாறா இருக்குது? விறகடுப்பு பயன்படுத்த முடியுதா சென்னை போல நகரங்கள்? விறகடுப்பு முன்னாடி 20 ரூபா இருந்ததுங்க கிலோ. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுனால அவங்களும் விறகு ரேட் ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட சிலிண்டர் ஈக்குவலுக்கு இன்னைக்கு விறகு வாங்கினா கூட பத்த மாட்டுது. சரசரன்னு எரிஞ்சிருது. விறகு கிட்டத்தட்ட இன்னைக்கு 40 ரூபா கிலோ விற்கிது, 35 ரூபா போகுது. ஒரு நாளைக்கு விறகு கிட்டத்தட்ட 3000 கிட்ட வாங்க வேண்டியது சூழ்நிலையாக இருக்குது. அது விறகுகளும் தட்டுப்பாடாக தான் இருக்கின்றது. இப்போ இதனால கடையை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கா, இல்ல கடையை மூட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டீங்களா? என்ன நிலை? ஏறத்துறை எல்லா கடையுமே மூட வேண்டிய சூழ்நிலை தான் வருது. ஏன்னா விறகடுப்பு பில்டிங்காரங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா பொல்யூஷன் ப்ராப்ளம். இடம் இருந்தால் பரவாயில்ல. இங்கே நம்ம சிட்டியை பொறுத்தளவு சென்னை சிட்டியில் அந்த மாதிரி விறகடுப்பு போட்டு சமைக்க முடியாத சுச்சுவேஷனில் இன்றைக்கா இருக்குது. எல்லா இடத்துலையும் நெருங்கி பில்டிங் இருக்குது. புகை போக முடியாது. உள்ளே நிற்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்க. ஓகே. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.